ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நாங்க வீடு பக்கத்துல இருக்க ஒரு மால்க்கு மூவி பார்க்க தான் கிளம்பியிருக்கோம். பட் அந்த மால் எவ்ளோ பக்கத்துல இருக்குன்னு நான் வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். மறக்காம பாருங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு மீஷோல இருந்து வாங்குனேன். பட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் பிடிக்கல. ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா இருக்கிறதால நான் வந்து ஹிப் பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட ஹேண்ட் பேக்ல இருக்க டேகும் என்னோட ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப மேட்சா இருந்தது. சரி, நான் வெளிய போயிட்டு ஒரு அழகா வீடியோ எடுத்தேன். என்னோட ஹேர பார்த்தா எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. மால்க்கு போறோம்ன்னு சொன்னோனே பசங்க செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. நானும் தேவையானத எடுத்துட்டேன். நான் மால்க்கு போம்போது கண்டிப்பா வந்து தண்ணி மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா, அங்க விக்கிற தண்ணி நாங்க வாங்கி குடிச்சு பார்த்துருக்கோம். எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ பசங்களுக்கும் அதுக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்க வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். இந்த ஹார்டின் மாரி இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஃபோட்டோ ஒருத்தவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நானும் அவங்களும் முடிப்பாங்கன்னு பார்த்தா, அவங்க அவ்ளோ நேரம் ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சரி நாங்க கிளம்பிட்டோம். நாங்க மூவிக்கு டைம் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, நாங்க மேல போயிட்டு நாங்க வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போனோம். அதுவரைக்கும் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தாங்க. ஒன் பை ஒன்னா வந்துட்டு, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நாங்க மூவிக்கு மேல கிளம்பிட்டோம். டிக்கெட் எடுத்துட்டு. உள்ள போய் பார்த்தா வழக்கம் போல தாங்க. இந்த தடவ மூவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க உள்ளேயே போனோம். டைட்டில்ல வீடியோ எடுக்கலான்னு நானும் ரொம்ப நேரமா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேங்க. டைட்டில் வந்து வரவே இல்ல. சரி, நானும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டர்வல் கூட போட்டாங்க. பட் டைட்டில் போடவே இல்ல. எனக்கு வந்து மூவி வந்து ஓகேவா தாங்க இருந்தது. என்ன மூவினா, வித் லவ் மூவிக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். கடைசியா பார்த்தா தாங்க தெரியுது, மூவியோட எண்ட்ல தாங்க மூவியோட டைட்டிலே போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல போனதால எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்க. பசங்களும் தூங்கிட்டாங்க. நைட் 11:30 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர. எல்லாரும் செம்ம டயர்ட் ஆயிட்டோம். நான் வந்து எந்த மால்க்கு போயிருந்தேன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க இதோ இந்த ஸ்கை வாக் தாங்க போயிருந்தேன். இப்போ வந்து அத ஸ்கை ஒன்னுன்னு மாத்திருக்காங்க. இந்த மாரி மோர் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா!